எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் தொடர்ந்து ரைஸ் ஆன மார்க்கெட்டு லாஸ்ட் ஃப்ரைடே ஃபால் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து இந்த வாரம் மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு நினச்சிருப்பாங்க. நம்ம வீடியோஸ்லேயும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு நியூ ஹையர் ரெக்கார்டு ஹையை டச் பண்ணோம், நிஃப்டி வந்து நியூ ரெக்கார்டு ஹை 23,000 டச் பண்ண போகுது அப்படிங்கிறத கிளியராக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃப்ரைடே வந்தது ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் தான். இது எதனால, டெக்னிக்கல் பேசிஸில் என்ன பேசிஸில் கரெக்ஷன் ஆயிருக்கு, எவ்ரி திங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நியூவாக லேர்ன் பண்ணாலும் சரி, இந்த ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸினுடைய புரிதல், அதனுடைய எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுது, ஒரு எவ்வளோ தூரம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. சரி, இன்னைக்கு நியூஸை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் எதனால் ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறத நியூஸை வந்து பார்த்துடலாம். இந்த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன், இன்வெஸ்டர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த வாரம் யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ் உடைய ஜிடிபி டேட்டா வந்து டவுன் ஆனாச்சு. அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை, கம்மியாக தான் இருந்தது. பட் ஜாப் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அட்லீஸ்ட் 2 டைம்ஸாவது இந்த இயர்லி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மேல வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறாங்க மார்க்கெட். எஸ்பெஷலி பேங்கிங் செக்டார், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. அதனால் ஐசிஐசிஐயில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செகண்ட் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் நடக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்ல எஸ்பிஐ வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு எஸ்பிஐயும் நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. அதே போல் எந்தெந்த செக்டார் வைஸாக பூஸ்டப் ஆயிருக்கு, எந்தெந்த செக்டாரில் ரைஸ் ஆயிருக்கு, அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து என்ன, இதை பற்றியும் பார்க்கலாம். பிஃபோர் தட், அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து அவங்களுடைய Q4 ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 36% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 36% வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஷேரை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிஃப்டியை டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணும்போது போத் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ரைஸ் ஆயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் நிஃப்டியை காட்டிலும். இப்போ நீங்கள் நிஃப்டி எடுத்தீங்கன்னா லைக் வந்து இது வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி தான். சப்போஸ் யாராவது வந்து புட்டில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சைட்வேஸ் மார்க்கெட். நிஃப்டி வந்து ஓவராலாக பொசிஷனலாக ரைஸ் ஆகும் தான். பட் திஸ் இஸ் அ சைட்வேஸ் மார்க்கெட் பியூர்லி. ஸ்ட்ராங்காக ஒரே நேரத்தில் இப்போ இங்கே இருக்குது, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 23,000 டச் பண்ணாது இல்லையா. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு மூமெண்டம் தான் நிஃப்டி வந்து கொடுக்க போகுது. இன்கேஸ் ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட ஃபைனல் ரிசல்ட்டு இந்த ரேலி 23,100 வரைக்கும் அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபர்தராக ஷார்ட் டேர்முக்கு இந்த ரேலி வந்து 22,850 860ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். சப்போஸ் கரெக்ஷன் ஆனால் கூட 580 530ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு சப்போர்ட்லேயுமே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு வந்து இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். அண்ட் ஃபர்தராக சப்போஸ் கேப் அப்பே ஆனால் கூட இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 680 760 இந்த ரெண்டு லெவலுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு FOMC மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 22,680 22,760. ஃபைன். சேம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நமக்கு ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி அகெயின் அந்த ரெசிஸ்டன்ஸில் ரீடெஸ்ட் எடுத்து தான் இந்த ரேலி வந்து ரைஸ் ஆகுது. இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது கரெக்டாக இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போதும் வாய்ஸ் மெசேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்டு இந்த ரேலி வந்து டுவோர்ட்ஸ் அப்சைடில் ரைஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 48,850ங்கிறது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து
49,500ங்கிறது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட்டில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை பிரேக் பண்ணி தான் மார்னிங் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆல்ரெடி பிரேக் அவுட் நடந்தது. அகெயின் ரீடெஸ்டிங் ஆகிற பொசிஷன் வரும்போது கிளியராக வாய்ஸ் மெசேஜில் இன்றைக்கி வந்து போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. கீழே ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு செல் பண்ண வேண்டாம். ரெண்டுமே வந்து அப் ட்ரெண்டு தான், சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. ஃபர்தராக பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுத்து இந்த ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து வேலிட் ரேலியாக தான் இருக்கும். ஈவன் இந்த ப்ரீவியஸான இருக்கக்கூடிய இந்த டபுள் டாப் ஜோன் மேபி இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆனதுனால ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வேணால் வரலாம். இந்த கரெக்ஷனை வந்து எப்படி நம்ம வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஹவர்லியில் வச்சுருக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த பாட்டம்ல இருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஹியர் ஆஃப்டர் 48,850 ஆர் 780ங்கிறது வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட டுவோர்ட்ஸ் 48,750 760ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 49,500 அண்ட் 50,300 இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் மார்னிங் ஓப்பன் ஆனதுலேயே கிளியராக மார்க்கெட் வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வாய்ஸ் மெசேஜ்லேயும் கொடுத்துருக்கேன். இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஃப்ரீக்வெண்ட்டாக வாய்ஸ் மெசேஜஸ் அண்ட் இமேஜஸ் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் நெக்ஸ்ட்டு போகும், எவ்ரி திங் நான் வந்து இதில் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே, ஸோ அதே போல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ட்ரேடும் வந்து இதில் போட்டிருக்காங்க. ரீசண்டாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். 198 rupees தான் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த ட்ரேடில் 1,500 ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த ட்ரேடில் 3,500 ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. நான் வாய்ஸ் மெசேஜ்லேயே ஸ்டூடெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தூரம் நெக்ஸ்ட்டு போகும் அப்படிங்கிறதையும். அடுத்து பாருங்கள், கால் ஆப்ஷன் தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 19,448 ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இது இன்னொரு ஸ்டூடெண்ட்டுடைய அவருடைய ட்ரேடு. கங்க்ராட்ஸ். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ட்ரெண்டில் தான் ஃபின் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகும். ஃபின் நிஃப்டி இப்போ ரைட் நோ டபுள் டாப் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் டுவோர்ட்ஸ் 21,550 வரைக்கும் வரலாம். சப்போஸ் யாராவது தெரியாமல் புட்டில் வந்து ட்ரேட் எடுத்தவங்க இந்த கரெக்ஷனை வந்து சப்போஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா 21,550ங்கிறது நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் கட் பண்ணிட்டு வர்றது நல்லது. இந்த ட்ரெண்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கனாக்க அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். பிகாஸ் உங்களுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸில் எஸ்பிஐவாக இருக்கட்டும், ஆக்சிஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஆக்சிஸ் பேங்க் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரே நாளில் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதே போல் தான் உங்களுக்கு எஸ்பிஐயும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபாலானா கூட அப் டு 790 795 வரைக்கும் இது வந்து ஒரு கரெக்ஷனாக தான் இருக்கும், ஒரு ரீடெஸ்டிங்காக தான் இருக்கும். டுவோர்ட்ஸ் 840 வரைக்கும் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிடும்ன்றத பார்த்தோம். ரெண்டுமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்குது. தேர்டு வந்து நம்ம பார்த்தது டிவிஸ் லேப். இந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 4,100 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இந்த டிவிஸ் லேப் வந்து நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட 7 month இருக்கும், 6 to 7 month இருக்கும். எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 3,450 இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணோம். லாங் டேர்முக்கு
இது 4100 வரைக்கும் வரும். அதே போல தான் உங்களுக்கு வந்து பயோகான் 265 இருக்கும்போது இது 330 வரைக்கும் போயிடும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து 320 வரைக்கும் பயோகான் வந்திருக்கு. இந்த டிவிஸ் லேப் வந்து அதனுடைய டார்கெட் வந்து 4100, அதை ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்குது. ஸோ ஹியர் ஆஃப்டர் 3850ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆகிருக்கும். ஃபைன். இந்த ஸ்டாக்கை வந்து நாளைக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஹெவல்ஸ் இதுவும் நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்டாக் பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதே போல் நாளைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீங்கள் ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் எஸ்பிஐ இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டுருது. ஓகே, சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டமில் இருக்குது. இன்றைக்கியுடைய டே ஹையை கட் பண்ணும்போது திருப்பியும் இது வந்து அப்சைடு நாளைக்கு வந்து இன்ட்ராடேயில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 162.50 வரைக்கும் அப்சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன். இதில் முக்கியமாக வந்து இன்றைக்கி ஸ்மால் கேப் வந்து ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. அதே போல் ஸ்மால் கேப்பும் நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஆல் டைம் ஹையில் டச் பண்ணால் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து வரலாம். மோரோவர் டபுள் டாப் பொசிஷன்லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் ஓவரால் பொசிஷன் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 50,300 வரைக்குமே இந்த ரேலி அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு எஃப்எம்சிஜியில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இந்த கம்பெனி சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிஸ் தாராளமாக இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவும் சரி. ஜி என்டர்டெயின்மெண்ட் இதுவும் பாருங்கள், நிறைய பேர் இந்த கம்பெனிலையும் எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும். வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துகிட்ருக்கு. சரி, இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு ரியல் டவுன் சைடு பிரேக் அவுட்டுக்கு ரெடி ஆகுது. நம்ம நேற்றுக்கு வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம், இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து 7050க்கு மேலே ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே. ஸோ அப்சைடில் 7050ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும், பாட்டமில் வந்து இந்த சப்போர்ட் 6730ங்கிறது வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நான் நேற்றுக்கே சொன்னேன், ஒரு நாள் அப்ஸ் ஒரு நாள் டவுன், ஒரு நாள் அப்ஸ் ஒரு நாள் டவுன், இந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் சிஸ்டமில் தான் ட்ரேட் ஆகும் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ மார்க்கெட் வந்து 6730 வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் ஆகலாம். இதை நீங்கள் இன்னும் ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருக்குதா, இந்த இதை கட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு கிளியராக சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகுது. திரும்பவும் அப்சைடில் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் இது திருப்பியும் அப்சைடு போக்கி அகெயின் ஒரு பிரேக் அவுட் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே இது வந்து வேலிடான பிரேக் அவுட்டாக இருக்கும். அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் 6750 வரைக்கும் இந்த ஃபால் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகலாம். ஓகே, அப் டு 7000 வரைக்கும் இது வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு தான். ஓகே ஃபைன். இந்த வீடியோ வந்து நாளை ட்ரேடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைவ் மார்க்கெட்டில் நம்ம என்ன தான் இதில் நம்ம டே வைஸாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட இது ஒரு லேர்னிங்காக இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் அப்டேட்டுக்கு நம்ம டெலிகிராம் சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டெலிகிராம் சேனலில் ஒரு சில ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்கும். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமின்ற நேமில் ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த அஃபிஷியல் பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியுடைய அஃபிஷியல் லிங்க் வந்து இருக்கும். அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.